வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி பட் சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் நான் உங்களுக்கு ஸ்பைசி மட்டன் கறி செய்து காட்ட போகிறேன். அதுக்கு எப்படி செய்கிறது, என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை உங்களுக்கு காட்டுறேன், வாங்கும். ஓகே, இப்போ இந்த ஆட்டிறைச்சி குழம்புக்கு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அடுத்து வச்சிருக்கிறேன் 700 கிராம் ஆட்டிறைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். இது எங்களோட ஊராடு, வெள்ளை ஆடுன்னு சொல்கிற ஆடு தான் இது. இது 700 கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கு 8 வெள்ளைப்பூடு, கார்லிக் 8 எடுத்து வச்சிருக்கிறேன். இப்படி ஒரு பீஸில் ஜிஞ்சர் எடுத்து வச்சிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். மற்றது 1 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்து வச்சிருக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் ஒலிவ் ஆயில் எடுத்து வச்சிருக்கிறேன் போடுறதுக்கு. தேவையான அளவு லெமன் ஜூஸ் விடுங்க. 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். கறித்தூள், கறி மிளகாய்த்தூள்னா எல்லாருக்கும் தெரியும் தானே, ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை, வளமையான குழம்புத்தூள் தான். மற்றது ரம்பையில் கறிவேப்பில் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது ஒரு தக்காளி எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் பிரட்டல் கறி மாதிரி செய்கிறதுக்காக. விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்க்கலாம், விருப்பம் இல்லாட்டி விடலாம், பிரச்சனை இல்லை. அடுத்தது 2 வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். தேவையான கொஞ்சம் மஞ்சள் தூள், 2 க்ரீன் சில்லி எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் நான் 6 ஏலமும் ஒரு இப்படி இந்த அளவுக்கு கருவாவும், மற்றது 5 கிராம்பும் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன். என்னத்துக்குன்னு சொன்னால் இதை நாங்கள் வறுத்து இடித்து மாவாக்கிட்டு கறி இறக்கையில் வாசத்துக்காக போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறோம். ஓகே, இப்போ நாங்கள் அதுக்கு முதல்ல என்ன செய்ய வேணுமென்னா, இந்த ஆட்டிறைச்சிக்குள்ள 2 தேக்கரண்டி இந்த ஆப்பிள் சைடர் வினிகர், ஆப்பிள் சைடர் வினாகிரி எடுத்து வச்சிருக்கிறோம். அதை இப்படி விட்டுட்டு அரை தேக்கரண்டி உப்பும் இருக்குது, இதையும் போட்டுட்டு என்ன செய்ய வேணும், ஒரு கரண்டி எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேணும். எப்பவுமே கொழுப்பு சாமான் சமைக்கும் பொழுது நீங்கள் வினாகிரியை விட்டு சமைச்சிங்கன்னு சொன்னால் அது உடம்புக்கு நல்லது. ஆனால் வினாகிரி போடக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக உப்பு அதோட சேர்க்க வேணும். அப்போ தான் அது உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். நல்லா உப்பு போடாமல் தனியாக வினாகிரியோட நீங்கள் சேர்த்து சமைக்க வலிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சரி வராது, நல்லா வராது. உப்பு வினாகிரி 2ஐயும் போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விடுவோம். ஓகே, இப்போ நாங்கள் வறுக்கிறதுக்கு இப்படி சின்ன ஒரு சட்டி ஒன்று எடுத்து வச்சுட்டு அதில் எங்களோட கருவா, ஏலம், கிராம்பு எல்லாத்தையும் போட்டு கடைசியில் தான் சீரகத்தை போட வேணும், பெருஞ்சீரகத்தை போட்டு நல்லா வறுத்தெடுக்க வேணும். நல்லா வறுத்துட்டு இதை பிறகு இறக்கைக்குள்ள தான் நாங்கள் போடுறது. ஓகே, இப்போ நாங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு ஹீட் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். வச்சு சட்டி சூடாகிட்டுது. அதுக்கு பிறகு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் ஒலிவ் ஆயில் போடுறேன் இதுக்குள்ள. ஓகே, இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டுது. இதில் நான் 1/2 டீஸ்பூன் கடுகு எடுத்து இப்படி போடுறேன். ஓகே, கடுகு நல்லா வெடிக்க தொடங்கிட்டு நான் இப்போ பெரிய சீரகத்தை இதுக்குள்ளே போடுறேன். போட்டுட்டு இப்படி கொஞ்சம் வதக்க விடுவோம். இப்போ இதுக்குள்ள வதங்கின சீரகம் வடிக்க தொடங்கிட்டு அதுக்குள்ள ரொம்ப இதையும் போட்டு கறிவேப்பிலையும் போடணும். போட்டுட்டு நல்லா வதங்கி வரும்போது இந்த ஸ்டேஜில் நாங்கள் இஞ்சி எடுத்து வச்சிருக்கோம், இடித்து வச்சிருக்கோம், தனி இஞ்சி.
பூண்டு இல்லாமல் தனியாக இங்கே போட வேணும். போட்டு இங்கே பொரிய விடணும். இஞ்சி பொரிஞ்சிட்டு வந்திருக்கு பரப்பில். நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், அடுத்தது இந்த கார்லிக் தனியாக எடுத்து வச்சு அதையும் இதுக்குள்ள போட வேணும். இஞ்சியை இலக்கு கரைச்சி நான் தனியைத்தான் போட்டு வதக்குறேன். பூண்டோட சேர்த்து போட்டு வதக்குறதில்லை. இஞ்சி தனியை வதங்கும் பொழுது ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் வந்து வேறு பண்ணுறதுக்காக நான் அப்படி செய்கிறேன். இப்போ பாருங்க, எல்லாம் வதங்கிட்டு வடிவாக வந்து கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேணும், இவனை வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை எடுத்து போட வேணும். போட்டு வெங்காயத்தை நல்லா இதோட சேர்த்து வதங்க விட வேணும். ஓகே, இப்போ பாருங்க நல்லா வதங்கி வந்திருக்குது. இந்த வதங்கினத்துல இருந்து நான் என்ன செய்ய போறேன், அரைவாசி வெங்காயத்தை தாளிச்சதை எடுத்து வைக்க போறோம். நான் இதை இறக்கக்குள்ள தான் போடுறது, அரைவாசி ஜெயிக்கட்டும். இப்போ இதுக்குள்ள பச்சை மிளகாயை போட்டுட்டு இப்படி அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூளும் போட்டுட்டு இனி தக்காளி அதையும் இதுக்குள்ள போட்டுட்டு இதை நல்லா அப்படி இன்னும் கொஞ்சமாக வதங்க விடுவோம். ஓகே, இப்போ பாருங்க, எங்களோட தக்காளி வந்து அரை வாசத்துக்கு வெந்து வந்திருக்குது. வதங்கி எல்லாம் படிவா வந்த உடனே நான் இப்போ எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி இறைச்சியை இதுக்குள்ள இப்படியே போட போகிறோம். ஓகே, இப்போ பாருங்க, நான் இந்த இறைச்சி வந்து வினாகிரியோடையும் உப்போடையும் சேர்த்து தான் ஊற விட்டுருந்தேன். அதோட அப்படியே இதுக்குள்ள விட வேணும். இந்த வினாகிரியை நாங்கள் எடுக்கக்கூடாது, ரிமூவ் பண்ணாமல் அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி இந்த வதங்கினத்தோடு சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட வேணும். இப்போ அதில் இருக்கிற தண்ணி வந்து இறைச்சியிலிருந்து வெளியில் வர தண்ணியோட தான் இது அவிய வேணும். அவியறதுக்கு நாங்கள் அப்படியே வச்சு இதை மூடி விட வேணும். மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு திருப்பி கிளறி விட்டுட்டு திருப்பி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்க, நாங்கள் மூடி வச்சு 5 நிமிஷம் ஆயிட்டது. நான் திறந்து பார்க்குறேன். பாருங்க, இந்த தண்ணி வந்து இறைச்சியிலிருந்து தான் வந்திருக்குது. நான் ஒரு கொஞ்சம் தண்ணி கூட இதுக்கு விட இல்லை, இப்படி விட்டுருக்கு. இந்த தண்ணியிலேயே இந்த இறைச்சி நல்லா அவிய வேணும். நாங்கள் திருப்பி இதை இருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் மூடி விடுவோம். மூடி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷால நாங்கள் பார்ப்போம். ஓகே, இப்போ பாருங்க, அடுத்த 5 நிமிஷத்துக்கு பிறகு எங்களோட இறைச்சி வந்து இப்போ 10-12 நிமிஷமாக அவிஞ்சு கொண்டு இருக்குது. இந்த மாதிரி தண்ணி லைட்டாக வற்றி கொண்டு வர்ற நேரத்தில் நாங்கள் எங்களோட மிளகாத்தூளை இதுக்குள்ள போடுவோம். போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த தூள் அவிய தேனை வேணும், அந்த மனம் போகிறதுக்கு. இதில் கொஞ்சம் தண்ணி காணாமல் இருக்கிறதால நான் என்ன செய்யணும், கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சுடு தண்ணி எடுத்துட்டு அதையும் திருப்பி இதுக்குள்ள ஊற்றிட்டு திருப்பி மூடி திருப்பி 5 நிமிஷத்துக்கு அவிய விடுவோம். அவிய விடும் பொழுது எங்களுக்கு தூள் மனம் எல்லாம் போய் நல்ல சரியான பதத்துக்கு வரும். ஓகே, இப்போ பாருங்க, எங்களோட கறி வந்து இப்படி இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்குது. நான் தண்ணி கொஞ்சம் இன்னும் ஒரு 1/4 கப் அளவு விட்டேன். நான் சொன்னால் இந்த தூள் நல்லா அவிய வேணுன்றதுக்காக. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் இந்த எடுத்து வச்சுருந்த தாளிச்சத்தில் அரைவாசம் எடுத்து வச்சுருந்தோன்னே அதை இதுக்குள்ள போடுவோம். போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த ஆரம்பத்தில் வறுத்து வச்சுருந்த வாசத்துக்குன்னு சொல்லி அந்த வாசத்துக்குன்னு வறுத்து வச்சுருந்த தூளில் இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு அதையும் நல்லா சேர்த்து
மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஒரு துண்டு இஞ்சி வந்து எடுத்து வச்சிருக்கேன். இறக்குற டைமில் மட்டும்தான் அது போடுறது, இடித்து ஒரு சின்ன பீஸாக அந்த இஞ்சி எடுத்து வைக்கிறது. அது ஒரு டேஸ்ட்டும் ஒரு ஸ்மெல்லும் வரதுக்காக ஒரு இந்த மாதிரி எடுத்து கொஞ்சத்தை இதுக்குள்ள போட்டுட்டு அது வந்து எல்லா இறைச்சி கறிக்கும் அப்படி இறைச்சிக்குள்ள இந்த இஞ்சி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி பிரட்டலாக எடுக்க வேணும். இப்போ எங்களோட இறைச்சி கறி தயாராக வந்துட்டு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் மேலதிகமாக சேர்த்துருக்குறோம் இதுக்கு. இப்போ நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு அதே அடுப்புலேயே அப்படியே விடுவோம். விட்டுட்டு இந்த இருக்குது லைம் ஜூஸ் வந்து இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுருக்கிறேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு இதுதான் எங்களோட ஆட்டு வச்சு பிரட்டல் கறி ஸ்ரீலங்கன் ஸ்டைல். இதை நான் உங்களுக்கு இப்போ வடிவாக டிஷ் அவுட் பண்ணி காட்டுறேன். எடுத்துட்டு நீங்கள் பாருங்கள். இப்படி தான் இந்த அளவு திக்னஸ் தான் எனக்கு வேணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி விடலாம். இந்த தண்ணியாக விட்டுட்டு தண்ணியாகவும் இறக்கி கொள்ளலாம். சிலவங்க பால் விடுவாங்க, தேங்காய் பால். நான் தேங்காய் பால் விடுறது இல்லை ஆட்டு கறிக்கு. டிஷ் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எங்களோட டிஷ் வந்து ரெடி ஆகிட்டுது. நல்ல ஸ்பைசியான மட்டன் வந்து நல்ல கிரேவியோட நல்ல பிரட்டல் மாதிரி கறி ரெடியாக வந்திருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதில் ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் நாங்கள் கடைசியில் அந்த இறக்கும் பொழுது வறுத்து இடித்து அரைச்சி நல்லா போட்டு அந்த மணத்துக்கு போட்ட வாசச்சரக்கு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணினதால இந்த டிஷ் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் கமகமண்ட மணத்தோட மிகவும் அட்டகாசமாக வந்திருக்குது. இதை நீங்களும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு உங்களோட டிஷ்ஷுன்னு சொல்லி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் நான் உங்களை ஒரு புதிய டிஷ்ஷோட வந்து சந்திக்கிறேன். நன்றி.